இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருபோதும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கைவிடுகிறதே இல்லை. இப்பொழுதும் இதை பார்க்கிற ஒவ்வொருவரிலும் நீர் உம்முடைய இரக்கத்தை தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு இந்த மண்ணிலே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் எவ்வளவு கனிகளை கொடுக்க வேண்டும்? 8வது வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க, அது கசப்பான பழங்களை தந்தது என்ன என்று ஆண்டவர் துக்கப்பட்டார். ஆண்டவர் நல்ல கனிகளை தேடினார். ஆனால் இப்பொழுது அந்த கனிகள் கசப்பாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தரம் இந்த பூமியில் வாழுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்து நம்மோடு இருந்து நம்மை விட்டு விலகாமல் நமக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அன்பானவர்களே, ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள் என்று கர்த்தர் துக்கப்படுகிறதை நாம் வேத புத்தகத்தில் படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய மிகப்பெரிய துக்கம் இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி என்று சொன்னார். அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. இப்படித்தான் அன்பானவர்களை, இன்றைக்கும் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? அதையே மறந்து தனக்கு தானே கனி கொடுக்கிற பரிதாபமான நிலைமைக்கு நம்முடைய வாழ்வு மாறிவிடுகிறது. அன்பானவர்களே, உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 32வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியாயிருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் கொலைகள் கசப்புமாயிருக்கிறது என்று ஆண்டவர் துக்கப்படுகிறதை பாருங்கள். குறிப்பாக இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அது சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடி என்று சொல்லுகிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, இந்த சோதோம் கொமோரா நமக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் இப்பொழுது லோத்து இன்னும் அவரோடு கூட ஆபிரகாம் இவர்கள் இணைந்து பயணிக்கிறதை நாம் இங்கு படிக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் இங்கு பாருங்கள், 8வது வசனத்திலே ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து
இவ்விதமாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் பாருங்கள், 6வது வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. அளவில்லாமல் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களை, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சோதனை வருகிறது. சோதோம் கோமரா என்கிற ஒரு பரிதாபமான நிலை வருகிறது. அவர்கள் பிரிந்து போகிறார்கள். அன்பானவர்களே, இங்கு 10வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அன்பானவர்களே, ஒன்றாக இருந்தவர்கள் எப்படி இப்பொழுது அவர்களால் பிரிய முடிந்தது? பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். சங்கீதங்களின் புத்தகம் 133வது சங்கீதத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து கவனியுங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இப்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஒன்று, ஆனால் இப்பொழுது அது தனக்குத்தானே கனி கொடுக்கிற ஒரு பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறதை படிக்கிறோம். அவர்களால் இணைந்து வாழ முடியவில்லை, ஒருவரை விட்டு ஒருவர் பிரிகிறதை நாம் படிக்கிறோம். இந்த லோத்துவை பாருங்கள், 12வது வசனம், ஆதியாகமம் 13:12. ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள். ஐக்கியமா இருந்தது வர அவ்வளவு பலமா இருந்தாங்க. ஆனா எப்பொழுது பிரிந்தார்களோ அவர்களுடைய பலத்தை அவர்கள் இழந்தார்கள். அது மட்டுமல்ல, எதிரி எளிதாக லோத்தையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போய் விட்டார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, இங்கு நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த லோத்துவுக்காக பரிதவித்து ஆண்டவரோடு அவர் போராடுகிறார். 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிப்பீரோ? அந்த சோதோம் கொமோராவை ஆண்டவர் அழிக்க தீர்மானிக்கிற அளவுக்கு பாவம் பெருகின ஒரு இடமாக இருந்தது. ஆபிராம் லோத்துவை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினாலும் அன்பானவர்களே, மறுபடியும் லோத்து அந்த சோதோமில் தான் வாழ்ந்தார். ஆனால் அன்பானவர்களே, அவர்களுடைய முடிவை நாம் பார்க்கும்போது அது மிக துக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கசப்பு, பண ஆசை எல்லாம் இணைந்து இப்பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு மிக தூரமாக போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அவருக்கு நாம் இடம் கொடுப்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் இருக்கிறதப்பா. அந்த மகிமையும் அந்த மேன்மையையும் ஒவ்வொருவருக்கும் தந்து உம்முடைய பார்வையில் திரளான கனி கொடுக்கும்படி, கசப்பான கனி அல்லப்பா, நற்கனி கொடுக்கும்படி ஆசீர்வதியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.